ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அதாவது வரலட்சுமி நோன்பு விரதம் வந்து எப்படி கலசம் வைக்கிறதுலேருந்து, அம்மன் அழைக்கிறதுலேருந்து, அப்புறம் ஈவினிங் பூஜை ப்ளஸ் சாட்டர்டே பூஜை ப்ளஸ் சண்டே வந்து புனர் பூஜை செஞ்சு அம்மன் வந்து கலசத்தை எப்படி பிரிக்கிறது வரைக்கும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மாதிரி தான் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வரலட்சுமி நோன்பு வந்து 10வது வருஷம். நான் ஏற்கனவே ஒரு விளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லா செய்யணும்னு நினச்சி இந்த தடவை வித்தியாசமாக இல்லை, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன். என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, இந்த தடவை ஒரு பேக்ட்ராப் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து மீஷோவில் தான் நான் அந்த இது வாங்கியிருந்தேன். அந்த பேக்ட்ராப்போட அந்த வாழையில அந்த ஸ்க்ரீனும் சரி, அந்த பேக்ட்ராப் ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா, நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் அந்த ஸ்டாண்ட் வந்து அவ்வளோ ஸ்டடியாக இல்லை. அதனால் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் வாட்டர் பாட்டிலில் வாட்டர் நிரப்பி அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நிற்க வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேபிள் போட்டு அதில் ஸ்க்ரீன் போட்டு அதுக்கு மேலே தான் இன்றைக்கி நான் வந்து இங்கே அம்மன் வந்து இது பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்பயுமே 2 கலசம் வைப்பேன். அதனால் 2 மனை வந்து மஞ்சள்லாம் பூசி குங்குமம் வச்சு அதில் மாக்கோலம் அரிசி மாவு வச்சு கோலம் போட்டிருக்கிறேன். அதில் வந்து ஒரு இதில் வந்து குடத்துலையும் ஒரு இதில் செம்புலையும் வந்து கலசம் வைப்பேன். ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் முகம், அம்மன் முகம். இன்னொரு முகம் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு வெள்ளி முகம் இருந்தது, அந்த முகத்தை வச்சு தான் பண்ண போகிறேன். இந்த பிளேட்டில் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலசத்துக்குள்ளே என்னென்னலாம் பொருள்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காதோல கருகமணி, ஏலக்காய், கிராம்பு, மஞ்சக்கிழங்கு, குங்குமம், தாலி சரடு, அப்புறம் ஒரு தங்க நாணயம், அப்புறம் 9 ரூபா நாணயம், அடுத்து கண்மை. இதெல்லாம் தான் நான் சேர்க்க போகிறேன். இது கூடவே வந்து இன்னும் நிறைய பொருட்கள் வந்து மங்கள பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற பொருட்களை நான் சேர்க்குறேன். இந்த வீடியோ நான் என்ன டைம் ஷூட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அதிகாலை வந்து 1:45 மணிக்கு மேலே தான். ஏன்னா கௌரி நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்தில் வந்து அம்மனை வந்து நம்ம எழுந்தரில் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் கலசத்தில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணலான்ற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு மனையில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அப்புறம் அரிசி மாவு வச்சு கோலம் போட்டுட்டு, ஒரு தாம்பாளத்தட்டில் வந்து பச்சரிசி நிரப்பியிருக்கிறேன். அப்புறம் ஒரு இதில் வந்து குடம் வச்சுருக்கிறேன். இன்னொரு மனையில் வந்து பித்தளை சொம்பு வச்சுருக்கிறேன். 2 இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வந்து நான் பச்சரிசி நிரப்பியிருக்கிறேன். பச்சரிசி தான் இதில் நிரப்பணுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கையினால் அள்ளி போடக்கூடாது. நம்ம எந்த படியில் அரிசி அளக்குறோமோ அந்த படியில் தான் நம்ம வந்து அரிசி அள்ளி போடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மங்கள பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 பை 1 வந்து 2 கலசத்துலேயுமே வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த கலசத்தில் ஒரு தங்க காசு நாணயம் இருந்துச்சு இல்லையா, அதை சேர்த்துருக்குறேன். இன்னொரு இந்த செம்பில் வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபா நாணயம் சேர்த்துருக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அஷ்டலட்சுமியை குறிக்கிற மாதிரி 9 நாணயம் நான் சேர்த்துருக்குறேன். இதில் வந்து நீங்கள் இந்த ஜாதிக்காய், மாசிக்காய், வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது, மங்கள பொருட்கள். நீங்கள் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கிறபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் எலுமிச்சம்பழம் வந்து முக்கியமாக நீங்கள் சேர்க்கணும். இப்போ அது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், குடம் வந்து நிறைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து மாயிலை ஒரு கொத்து வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, தேங்காய் வந்து நான் முதல்லே வந்து மஞ்சள் பூசி நல்லா குங்குமத்தால் பொட்டு வச்சுருந்தேன். அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே திலகம் ஷேப்பில் தான் பொட்டு வைப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எந்த பக்கம் நம்ம முகம் மாதிரி நம்ம வைக்கிறோமோ அந்த பக்கம் மட்டும் திலகம் ஷேப்பில் வந்து நான் பொட்டு வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி இப்போது கலசம் ரெடி. சிம்பிளாக பார்த்திங்கன்னா, பாரம்பரியமாக பார்த்திங்கன்னா, அதாவது ஆதி காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து அம்மனை வந்து வழிபட்டு வந்திருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முகம் வச்சு, அப்புறம் புடவெல்லாம் கட்டி ரொம்ப டெக்கரேட் பண்ணி நம்ம அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்றோம். முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கலசத்தில் நூல் சுற்றுவாங்க. எனக்கு நூல் சுற்ற தெரியாது, அதனால் நான் நூல் சுற்றலை. நூல் சுற்றியும் வச்சுக்கலாம், நூல் சுற்றாமலையும் வச்சுக்கலாம். இப்போ அந்த தேங்காய் மேலே பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் ப்ளவுஸ் பிட்டை வந்து நான் சமோசா ஷேப் மாதிரி வந்து மடித்து அந்த கூம்பு இருக்கு இல்லையா, அதாவது குடுமி, தேங்காய் குடுமி மேலே வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த குடத்துல வந்து இந்த மஞ்சள் அம்மன் முகத்தை வந்து நான் கட்டி விட்டுறேன். அப்புறம் இன்னொரு அந்த செம்பில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வெள்ளி முகம் இருக்கு இல்லையா, அம்மன் முகம், அதை வந்து நான் வச்சு விட்றேன்.
நீங்க இப்படியே கூட நீங்க அம்மனுக்கு வந்து மாலை எல்லாமே போட்டு கூட நீங்க பூஜா செல்ஃப்ல வச்சு நீங்க சாமி கும்பிடலாம். நான் இந்த தடவை கொஞ்சம் என்கிட்ட திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா நான் 10 வருஷம் செய்றதுனால, ஒவ்வொரு வருஷமும் ஒண்ணு ஒண்ணா வாங்கி வச்சிருந்தேன். அதெல்லாம் சேர்த்து தான் பண்ண போறேன். அப்புறம் இந்த குடம் இருக்கிற அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கை, கால் அந்த வாகை மாலை இதெல்லாம் வச்சு சாரி கட்டி டெக்கரேட் பண்ண போறேன். அப்புறம் அந்த செம்புல உள்ள அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா, 2 ப்ளவுஸ் பிட்ட வச்சு நானு டெக்கரேட் பண்ண போறேன். அத வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்னாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நான் வந்து சிம்பிளா நான் பண்ணியிருந்தேன். இது வந்து பூஜா செல்ஃப்லயே தான் நான் இத்தன வருஷம் நான் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃப்ரைடே காலையில பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி பிரம்ம முகூர்த்தத்தில அழைக்கலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு பயங்கர ஃபீவர் வந்துருச்சு. ஏன்னா நான் சாமி ரெடி பண்ணி முடிக்கவே பார்த்தீங்கன்னா 3:45 ஆயிடுச்சு. சரி கையோட அழைச்சிடலான்னு பார்த்தேன். பார்த்தா வீட்ல யாருமே எழுந்திருக்கல. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபீவர். லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்து வீட்ல கொஞ்சம் கேட் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேசிங், அப்புறம் பாப்பா ஸ்கூல்லேயும் வந்து ஸ்போர்ட்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இந்த மாதிரிலாம் நிறையா போயிட்டு இருந்தனால ஒரே அலைச்சலுங்க. அதனால ரொம்ப முடியாம போயிருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் லேட்டா தான் சாமி அழைச்சேன். காலையில வந்து பாப்பா தான் இன்னைக்கு வாசல் தெளிச்சு அழகா கோலம் போட்டிருந்தா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மா இலைக்கும் வந்து அம்மா வீட்ல இருந்தாங்க. அவங்க வந்து மா இலைக்கு பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி குடுத்தாங்க. பாப்பா தான் கட்டியிருந்தா. இப்ப பாருங்க, அம்மன வந்து இப்ப நான் அழைக்கிறதுக்காக வாசல்ல வந்து நம்ம துளசி செடி இருக்கு இல்லையா? அது பக்கத்துல வச்சிருக்கிறேன். இந்த அம்மன் வந்து நம்ம ப்ளவுஸ் பிட் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணோம் இல்லையா? அந்த அம்மன் தான். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கிறாங்க. இவங்கள தான் வந்து நானு வாசல்ல இருந்து நம்ம கூப்பிட்டு போறோம். உள்ள கொண்டு போறோம். எப்பயுமே அம்மன் பார்த்தீங்கன்னா, புதுசா கல்யாணம் பண்ணி வர்ற மணப்பெண்ண எப்படி நம்ம வரவேற்கிறோமோ, அது மாரி தான் வரவேற்கணும். அ அது மாரி வரலட்சுமி பூஜையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு விநாயகர் கிட்ட இருந்து தான் நம்ம தொடங்கணும். அதனால ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு நான் வெத்தலையில வச்சு, அவருக்கு ஒரு சின்னதா அருகம்புல் வச்சு விட்டுருக்கிறேன். அடுத்து அவருக்கும் பூஜை செஞ்சுட்டு, அப்புறம் அம்மனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தீபம், தூபம் எல்லாமே காமிச்சு விட்டாச்சு. இன்னைக்கு பிரசாதம் பார்த்தீங்கன்னா வந்து வெண்பொங்கல் தான் செஞ்சுருக்கிறேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கல் செஞ்சு தான் அம்மன அழைப்பேன். ஏன்னா அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பச்சரிசியும், பாசிப்பருப்பும் சேர்ந்து செய்கிற பிரசாதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதனால எப்பயுமே வெண்பொங்கல் செஞ்சு தான் வந்து அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் படைச்சிட்டு, அம்மன வந்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வருவேன். அது மாரி அம்மன் அழைக்கும்போது பார்த்தீங்கன்னா, "வாங்கம்மா எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு வேண்டிய வரம் தாருமம்மா. எங்க வீட்டிலேயே வந்து நீங்க நிரந்தரமா வாசம் செய்யணும்." அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க சகல செல்வமும், சகல சௌபாக்கியத்தையும் எங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லி அவங்கள அன்பா அவங்கள வந்து நம்ம கூப்பிட்டு வரணும். அதே மாரி முதல்ல பார்த்தீங்கன்னா, விநாயகர தான் நான் வீட்டுக்குள்ள அனுப்புறேன். அவங்க அம்மா தான். அம்மா வந்து என்னடா பூஜை அப்ப நைட்டி போட்டுருக்காங்கன்னு நெனைக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு 3 வீக்ஸாவே உடம்பு சரியில்ல. அவங்களுக்கும் வந்து வைரல் ஃபீவர் ப்ளஸ் வந்து கொஞ்சம் லங் இன்ஃபெக்ஷன் இருந்தது. அதனால அவங்களால அ சாரி கட்ட முடியல. சரி பரவாயில்லம்மா நைட்டிலே இருந்துக்கோங்க. ஈவினிங் பூஜை அப்ப மட்டும் சாரி கட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதனால அம்மா கையில வந்து விநாயகர் குடுத்து அனுப்பிட்டேன். அது மாரி அம்மாவ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேக் சைட்ல நின்னு தான் இப்படி அம்மாவ அழைச்சிட்டு வரணும், தூக்கிட்டு வரணும். இப்ப பாருங்க அம்மன வந்து நான் வீட்டுக்குள்ள நல்லபடியா அழைச்சிட்டு வரேன். அம்மன வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரும்போது, ஏதாவது தெரிஞ்ச சாங் பாடலாம். வரலட்சுமி சாங் பாடலாம். அப்படி தெரியலையா, நீங்க டிவிலயோ இல்ல மொபைல்லயோ கூட ப்ளே பண்ணி விடலாம். நான் வந்து மொபைல்ல தான் ப்ளே பண்ணி விட்டுருந்தேன். நானும் கூடவே "லக்ஷ்மி வாராய் என் இல்லமேன்னு" சொல்லிட்டு நானும் பாடிட்டு வந்தேன். நல்லபடியா வந்து அம்மன அழைச்சிட்டு, அம்மனுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இடத்துல வந்து அம்மன அமர்த்திட்டேன். அப்புறம் இன்னொரு அம்மன் பாருங்க, அவங்களுக்கும் அழகா சாரி கட்டி விட்டு, அந்த வாகை மாலை, கிரீடம், நகையெல்லாம் போட்டு, கை கால்லாம் வச்சு, அழகா நைட்டே நான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் பழம்லாம் படைச்சு நான் பூஜை பண்ணிட்டேன். அப்புறம் இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, நான் வந்து விரதம்ங்க. அம்மா, பாப்பா, ஹஸ்பண்டு அப்புறம் என் தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து மார்னிங்க்கும், லஞ்சுக்கும் சேர்த்து இன்னைக்கு வெண்பொங்கல் தான் செஞ்சிருந்தேன். சாமிக்கு பிரசாதம் எடுத்து வச்சுட்டு, மிச்சம் இருக்கிற பொங்கல், அப்புறம் பொங்கலுக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தான் செஞ்சிருந்தேன். நான் வந்து எப்பயுமே ஒரு லாஸ்ட் 9 இயர்ஸா பார்த்தீங்கன்னா, பச்சை தண்ணி கூட குடிக்காம அந்த அளவுக்கு தான் நான் விரதம் இருந்து பண்ணிட்டுருந்தேன். இந்த வருஷம் எனக்கு பயங்கரமான ஃபீவர் காலையிலேயே. ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே சத்தம் போட்டாங்க. "இந்த மாரி இருந்தா உனக்கு ஈவினிங் வரைக்கும் உன்னால இது பண்ண முடியாதும்மா எதுவும். அதனால தயவுசெய்து ஏதாவது பாலாவது சாப்பிட்டுட்டு நீ டேப்லெட் போடு" அப்படின்னு சொன்னாங்க.
சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப முடியல. அதனால ஓகேன்னு சொல்லிட்டு சாமிய கும்பிட்டுட்டு, "சாமி மன்னிச்சிருங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டேன். அப்படி விரதம் இந்த அளவுக்குலாம் இருக்கணும்னு கிடையாது. அது என்னோட ஒரு வேண்டுதல்னால நான் அந்த மாரி இருந்தேன். மத்தபடி விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பால், பழம், அம்மனுக்கு படைச்ச பிரசாதம் இது எல்லாமே சாப்பிடலாம். நான் ஒரு வேண்டுதல்னால அந்த மாரி இருந்தேன். ஆனா இந்த வருஷம் அந்த மாரி இருக்க முடியல. இன்னைக்கு நான் தண்ணி, டீ அப்புறம் ஜூஸ் இது 3மே நான் எடுத்துக்கிட்டேன். சாலிடா எதுவும் நான் எடுத்துக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க சித்தி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து தாம்பூல பை எல்லாமே பேக் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் தங்கச்சியும் ஊர்லேருந்து வந்திருந்தா. அவகிட்ட நானு அ நோம்பு கயிறு மட்டும் செஞ்சு குடுறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவ தான் எனக்கு செஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்கிறா. இந்த நோம்பு கயிறு எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 9 நூலிழை இருக்கணும். அதில 9 முடிச்சு போடணும். 9 முடிச்சுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லக்ஷ்மிய குறிக்கிற மாரி இருக்கும். அதாவது 8 முடிச்சு அஷ்டலட்சுமி, நடுவுல உள்ள ஒரு முடிச்சு வரலட்சுமிய குறிக்கிற மாரி. அந்த நடுவுல உள்ள முடிச்சுல பார்த்தீங்கன்னா, ஒரு பூ வச்சு கட்டி விட்டுருவேன். எப்பயுமே நான் அந்த மாரி தான் ரெடி பண்ணுவேன். ஆனா, இது ரெடிமேடா கூட வெளியில கிடைக்குது. ஆனா, அதில முடிச்செல்லாம் இருக்காது. 9 நூலில வச்சு ஒரே நூல் மட்டும் தான் கிடைக்கும். நான் எப்பயுமே ரெடிமேட் வாங்க மாட்டேன். நான் வீட்லயே தான் ரெடி பண்ணிடுவேன். அதுதான் எல்லாருமே பேசிக்கிட்டே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாமிக்கு பிரசாதத்துக்காக தட்ல, பிளேட்ஸ்ல பழங்கள் எல்லாமே அதுவும் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவினிங் பூஜைக்காக தான். நான் கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, பிரசாதம்க்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு பக்கம். இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆயிருச்சு. நான் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதாவது மிளகு வடைக்காக மாவாட்டி எடுத்துட்டு இருந்தேன். பாப்பா அப்போ ஒரு விளாக் மாரி எடுத்துட்டு இருந்தா. இதில் என்ன இருக்கு? இதில் சாம்பார். இதில் அது காலையில் வச்ச சாம்பார். இதில் மிச்சமான டீ. இதெல்லாம் தேவையில்லாத பொருட்கள். இப்படி தான் கிச்சனே குப்பையாக இருக்கு. க்ளீனிங் ஒர்க் என்னோடது, ஓகே. குக்கிங் ஒர்க் அவங்களோடது, சாப்பிட்றது எல்லாரோடது. அப்புறம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் ஒரு 6:30 ஆயிடுச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் கூப்பிட்டுருந்தவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. பூஜையை சிறப்பாக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல விநாயகர் போற்றி சொல்லி விநாயகர் அர்ச்சனை தான் பண்ணியிருந்தேன். விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா குங்கும அர்ச்சனை, மலர் அர்ச்சனை, அச்சத அர்ச்சனை இதெல்லாமே பண்ணிவிட்டு நெய் தீபம், தூபம் எல்லாமே காமிச்சிட்டு நைவேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிட்டேன். இன்றைக்கி நைவேத்தியமாக என்னென்ன செஞ்சுருக்கேன்னா, சர்க்கரை பொங்கல், சுண்டல், மிளகு வடை, அதாவது உளுந்து வடை தான், வெங்காயம் போடாமல் மிளகு போட்டு செஞ்சுருக்கிறேன். அப்புறம் கோதுமை மாவில் அப்பம், தேங்காய் சாதம், லெமன் சாதம், அப்புறம் ஏலக்காய், நாட்டு சர்க்கரை போட்ட பால். இது எல்லாம் தான் இன்றைக்கி நைவேத்தியமாக செஞ்சு படைச்சிருக்கிறேன். அப்புறம் கூடவே கொஞ்சம் பழங்கள் எல்லாமே வச்சுருக்கிறேன். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பிடிச்ச மாதுளம்பழமும் நெல்லிக்காயும் வச்சுருக்கிறேன். இவ்வளோலாம் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்மளால் எது முடியுதோ அந்தளவு நம்ம செய்யலாங்க. நீங்கள் நிறையவும் செய்யலாம். இல்லை ஒரே ஒரு நெல்லிக்காயை, ஒரே ஒரு வாழைப்பழம், ஒரு கொஞ்சம் வெத்தலை பாக்கு மட்டும் கூட நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம். அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் படைச்சி நீங்கள் செஞ்சுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வரலட்சுமி அம்மனுக்கும் வரலட்சுமி 108 போற்றி, மகாலட்சுமி 108 போற்றி, அப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் வாசிச்சுட்டு அப்புறம் பூஜையை நல்லபடியாக முடிச்சாச்சு. அப்புறம் நான் கூப்பிட்ருந்த எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களும் என் கூட சேர்ந்து குங்கும அர்ச்சனை, மலர் அர்ச்சனை, அச்சதார்ச்சனை எல்லாமே செஞ்சுருந்தாங்க. வந்திருந்தவங்க எல்லாருக்குமே தாம்பூல பையும், சர்க்கரை பொங்கல், சுண்டல் இது மட்டும் கொடுத்துருந்தேன். அப்புறம் நம்ம வீட்டில் கெஸ்ட்டு, அதாவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அவங்களுக்கு சிம்பிளாக இட்லி, சட்னி, அப்புறம் இந்த வடை இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். அது எல்லாமே அவங்களும் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லபடியாக கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மறக்காமல் அம்மனுக்கு ஆலம் எடுக்கணும். ஏன்னா, அம்மனுக்கு திருஷ்டி பட்டிருக்கும். ஏன்னா, அத்தனை பேர் வந்திருக்காங்க இல்லையா? எல்லோரும் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது சொன்னாலும் சரி, சொல்லலைனாலும் சரி, கண்டிப்பாக அம்மனுக்கு ஆலம் கரைச்சி திருஷ்டி எடுக்கணும்.
நான் திருஷ்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, டைம் 10:30 ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரா வந்திருந்தாங்க. ஒரு 25 மெம்பர்ஸ் கிட்ட வந்திருந்தாங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு இன்னைக்கு. வீடே வந்து பயங்கரமா நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல இருந்துச்சு. இது வந்து சாட்டர்டே ஈவ்னிங். சாட்டர்டே ஈவ்னிங்கும் அதே மாரி அம்மனுக்கு சிம்பிளா பழங்கள் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன். அப்ப என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள வந்து நான் கூப்பிட மிஸ் பண்ணிட்டேங்க. அவங்கள வந்து சாட்டர்டே தான் வர சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து தாம்பூலம் குடுத்துட்டு அனுப்பியிருந்தேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, சண்டே மார்னிங். சண்டே மார்னிங் வந்து மொத நாள் வச்ச பூவெல்லாம் எடுத்துட்டு, ஆம் ஃப்ரெஷ்ஷா தான் பூ வைக்கிறேன். எப்பயுமே வந்து நம்ம எப்போ பூஜை பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா வந்து மொத நாள் உள்ள பூவ வந்து அப்படியே வைக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா இருந்தாலுமே அத எடுத்துட்டு, ஒரு பூ வச்சா கூட அத ஃப்ரெஷ்ஷா தான் நம்ம வச்சு சாமிக்கு படைச்சு நம்ம பூஜை பண்ணணும். ஆ நேத்து வந்து இருந்த பூவ எடுத்துட்டு, இன்னைக்கு வந்து கதம்பமும், ரோஸ் மட்டும் தான் இருந்தது. இது சண்டே காலையில. இப்போ வந்து காலையில வந்து பார்த்தீங்கன்னா, 7:45 டூ 8:45 நல்ல நேரம்ன்றனால, டக்கு டக்குன்னு சொல்லிட்டு வேகமா பூஜை பண்ணிட்டுருந்தேன். இன்னைக்கு வந்து சாமிக்கு நெய்வேத்தியமா என்ன படைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அ பாலும் வந்து கொஞ்சம் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸும், நட்ஸும் தான் இன்னைக்கு வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து என் தங்கச்சி தான் வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டிருந்தா. செம்ம அழகா சூப்பரா போட்டிருந்தா. அவ நல்லா போடுவா. என்னைய விட நல்லா போடுவா. இன்னைக்கு சண்டேன்றனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தாங்க எழுந்திரிச்சேன். ரொம்ப டயர்டு. ஏற்கனவே உடம்பு சரியில்ல. அப்புறம் பார்த்தா, நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் கவனிச்சேன். வாசல்ல வந்து பூ வைக்கல. ஏன்னா காலையில அவசரமா வந்து எழுந்திரிச்சதும் குளிச்சுட்டு டக்குன்னு பூஜைய ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பூஜை வேலையில இருந்தனால வாசல கவனிக்கல. வாசல் தெளிச்சு கழுவி மட்டும் விட்டுட்டு போயிட்டேன். பாப்பா நீ கோலம் போடுன்னு சொல்லிட்டு. தங்கச்சி தான் கோலம் போட்டிருந்தா. நல்லா போட்டிருந்தா. இன்னைக்கு அம்மனுக்கு பிரசாதத்துக்கு பாலும், கொஞ்சம் நட்ஸும் தான் படைச்சிருந்தேன். ஆ படைச்சிட்டு அதுக்கப்புறம் தீபம், தூபம் எல்லாமே காமிச்சுட்டு, நல்லபடியா பூஜைய வந்து நான் நிறைவு செஞ்சுட்டேன். ஏன்னா, நான் அந்த நல்ல நேரத்துக்குள்ள வந்து சாமிய வந்து நம்ம புனர் பூஜையெல்லாம் செஞ்சுட்டு, நம்ம பிரிச்சு வைக்கணும்னு நெனச்சுட்டு அவசர அவசரமா பண்ணிட்டுருந்தேன். இந்த வருஷம் வந்தது மாரி அடுத்த வருஷமும் நம்ம வீட்ல வந்து நீங்க தங்கி இருந்து, நம்ம பூஜையில கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே சரி, நமக்கும் சரி நல்ல சகல செல்வமும், சகல சௌபாக்கியமும் குடுக்கணும்னு சொல்லி வேண்டி, நல்லபடியா பூஜைய முடிச்சுட்டேங்க நானு. அது மாரி வரலட்சுமி விரதம் வந்து பூஜை செஞ்சாலும் சரி, செய்யாம நெறைய பேர் இருப்பீங்க. பக்கத்துல யாராவது செய்யும்போது, நீங்க அவங்க வீட்ல போய் நீங்க கலந்துக்கிட்டாலே, நீங்க பூஜை செஞ்சுக்கிட்டதுக்கு சமம். அந்த பலன் உங்களுக்கும் கிடைக்கும். அப்புறம் வந்து புனர்பூஜைங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நைவேத்தியம் எல்லாமே படைச்சு முடிச்சுட்டு, சாமிய வந்து கொஞ்சமா வடக்கு பக்கம் வந்து நகர்த்தி வைக்கணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நகர்த்தி வைக்கும்போது வந்து, நம்ம வீட்டுக்கு வந்த லக்ஷ்மி வந்து அப்படியே வந்து நம்ம வீட்ல நிரந்தரமா தங்கிருவா அப்படின்றதுக்காக தான் வடக்கு பக்கமா லைட்டா நகர்த்தி வைக்கணும். நகர்த்தி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நம்ம அம்மன தூக்கி அரிசி பானையில, அதாவது நான் வந்து அந்த அரிசி பக்கெட்ல தான் நான் வச்சிருப்பேன். அதனால அம்மன வந்து அப்படியே வந்து நானு உள்ள நான் இறக்கிடுவேன். இந்த அம்மன் மட்டும் நம்ம எங்க வெளியிலேருந்து எந்த அம்மன கூட்டு வர்றோமோ, அந்த அம்மன நான் அப்படியே இறக்கிருவேன். அந்த சைடுல வந்து கட்டப்பை குச்சி வச்சிருந்தேன், இந்த மாலைலாம் போடுறதுக்காக. அதனால அது அந்த அளவுக்கு பத்தல. அதனால கொஞ்சம் லைட்டா அம்மன் சாஞ்சிட்டாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஆ உள்ள இறக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பூ, ஜடை அதெல்லாம் நான் வெளியில எடுத்துருவேன். ஆனா, அந்த பெரிய அம்மன் இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து அப்படியே நான் உள்ள வைக்க மாட்டேன். அவங்கள வந்து பிரிச்சுட்டு, அந்த முகமும், தேங்காய் மட்டும் தான் வப்பேன். இந்த அம்மன் வந்து கோகுலாஷ்டமி வரைக்கும் வந்து அரிசி டப்புலயே தான் இருப்பாங்க. அதுமாரி உள்ள உள்ள பொருட்கள் எல்லாமே வந்து நான் அந்த அன்னைக்கு தான் எடுப்பேன். ஆனா, அந்த பெரிய அம்மன் குடத்துல வச்சேன் இல்லையா? அவங்கள வந்து நான் இன்னைக்கே பிரிச்சுட்டு, உள்ள உள்ள அந்த லெமன், அந்த வாசனை பொருள் எல்லாமே போட்டோம் இல்லையா? மங்கள பொருள் அது எல்லாமே பிரிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கலசத்துல உள்ள அரிசிய வந்து நம்ம வர்ற கோகுலாஷ்டமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த குட்டி அம்மன் இருக்காங்க இல்லையா? அவங்கள பிரிச்சுட்டு அதில உள்ள அரிசி எல்லாமே சர்க்கரை பொங்கல் வச்சுக்குவேன். தேங்காய் உடைச்சு தேங்காய் பர்பி அந்த மாரி ஏதாவது ஸ்வீட் செய்ய வச்சுக்குவேன். காரம் நம்ம செய்யக்கூடாது. அதேமாரி அரிசி பானையில ஏன் நம்ம அது வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்த அம்மன் நிரந்தரமா நம்ம வீட்டிலேயே வந்து ஆ வாசம் செய்யணும். நம்ம வீட்ல சகல செல்வத்தையும் அள்ளி குடுக்கணும். சகல வரத்தையும் நம்ம கேட்ட வரம் எல்லாமே வந்து நிறைவேறணும்னு நெனச்சு தான் நம்ம அரிசி பானையில வந்து அப்படியே அவங்கள வந்து ஆவாகனம் பண்றது.
அவ்வளோதாங்க, வரலட்சுமி பூஜை சூப்பராக நடந்து முடிந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயா.